சுவிகார புத்திரர்னா என்ன, அதை இப்ப தியானிக்க போறோம். இந்த வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. பிதாவாகிய தேவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு திட்டம், ஒரு பிளான் பண்றார். என்ன? நம்ம எல்லாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த வேண்டும் என்பது திட்டம். சரியா? நம்ம எல்லாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த வேண்டும் என்பது திட்டம். இந்த திட்டத்தை தேவன் எப்பொழுது அதை திட்டமிட்டார்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாக. சொல்லுங்க, எப்ப? உலக தோற்றத்திற்கு முன்பாக. யாரை வச்சு பிளான் பண்றாரு? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து அதை திட்டமிடுகிறார். சரி, எதற்காக அப்படி திட்டமிடுகிறார்? தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. தமிழ்ல அப்படி இருக்கு, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு, மகிமையான அந்த கிருபைக்கு, மகிமையான அந்த பேரன்புக்கு புகழ்ச்சி சேரத்தக்கதாய் அப்படி செய்தாராம். நான் ஒரு ரிப்பீட்டேஷன் கொடுக்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு திட்டம் என்ன? நம்ம எல்லாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய், தமக்கு முன்னாடி நம்மளெல்லாம் எப்படி நிறுத்தணுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா நிறுத்த வேண்டும் என்பது பிதாவுடைய திட்டம். இந்த திட்டத்தை எப்பொழுது அவர் வகுத்தார்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. யாரை வைத்து? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து. சரி, எதற்காக அப்படி பிளான் பண்றாரு? தம்முடைய மகிமையான அந்த கிருபைக்கு, அந்த பேரன்புக்கு புகழ்ச்சி சேரத்தக்கதாய். அதாவது நாம நினைச்சு 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 துதிக்கணுமா? எனக்காக நீங்க இப்படியெல்லாம் செஞ்சீங்களா, இப்படியெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு 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 அவர் என்ன செய்யணுமா? நம்ம துதிக்கணுமா, பிரைஸ் பண்ணணுமா? அதற்காக அவர் இப்படி செய்தாராம். சரி பிரதர், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு குற்றமில்லாதவர்கள் நிறுத்தணுங்கிறது திட்டம். அதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை பிளான் பண்ணிட்டாரு. தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை வச்சு அதை திட்டமிடுகிறாரு. ரைட், ஓகே. அவருடைய அன்பை நினைச்சு நினைச்சு அந்த மகிமையான கிருபைக்கு, பேரன்புக்கு புகழ்ச்சி சேருவதற்காக அப்படி செய்கிறார். ரைட், ஓகே. இந்த பிளான் அடிப்படையில் அவர் என்ன செய்தார்னா, நம்ம எல்லாரையும் சுவிகார புத்திரராக்கினார். சொல்லுங்க, என்ன புத்திரராக்கினாரா? இப்ப நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, சுவிகார பிள்ளைகள்னா என்ன? அடாப்டட் சைல்ட், அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டர். சுவிகார புத்திரன், சுவிகார புத்திரி அப்படின்னா என்ன? அதான் நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி. ஆதியில உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் திட்டமிட்டார் இல்லையா? இப்ப அவர் உலகத்தை படைக்கிறார். தேவன் 2 ராஜ்யங்களை சிருஷ்டிக்கிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானம்னா இந்த நம்ம பார்க்கிற ஆகாயம் கிடையாது இல்லையா? வானம்னா நம்ம பார்க்கிற இந்த ஆகாயம் கிடையாது, ஸ்கை கிடையாது இல்லையா? அது 2ஆம் நாள் தான் சிருஷ்டிக்கப்பட்டது இல்லையா? வானம்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, அது எதை குறிக்கிறது? பரலோகத்தை. இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்? ஆதியிலே தேவன் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் இல்லையா? முதல்ல தேவன் பரலோகத்தை படைக்கிறார், பிறகு பூமியை சிருஷ்டிக்கிறார். பரலோகத்தை எப்படியெல்லாம் படைச்சார்னு ஆதியா 1ல சொல்லல, ஆனா வேதம் முழுவதும் நிறைய இடங்கள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆதியாகமம் 1ல பூமியை எப்படி படைச்சார்னு விரிவா எழுதிட்டார். முதல்ல பரலோக ராஜ்யத்தை சிருஷ்டிக்கிறார். சொல்லுங்க, முதல்ல எதை படைக்கிறாரு? பரலோகத்து ராஜ்யத்தை சிருஷ்டிக்கிறார். அடுத்து எதை சிருஷ்டிக்கிறாரு? பூமியை சிருஷ்டிக்கிறார். சரி, பரலோகத்துல தம்முடைய குமாரன் இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். பரலோகத்துல தம்முடைய குமாரன் யார் ஆளுகை செய்யும்படி வைக்கிறாரு? இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். அடுத்து பூமியில தன்னுடைய இன்னொரு குமாரன் ஆதாமை ஆளுகை செய்யும்படி வைக்கிறார். பரலோகத்துல தம்முடைய குமாரன் இயேசுவை ஆளுகை செய்யும்படி வச்சுட்டாரு. அடுத்து பூமியை படைத்து பூமியில தன்னுடைய இன்னொரு குமாரன் யார் ஆளுகை செய்யும்படி வைக்கிறாரு? ஆதாமை ஆளுகை செய்யும்படி வைத்தார். ஆதாமை
தேவன் ஒரு மனுஷனாய் மட்டும் பார்க்கல, அவனை தம்முடைய சொந்த மகனாய் பார்த்தார். லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனம், கடைசி வசனம். Luke chapter 3 verse 38. லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் 38வது வாக்கியம். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ்ல ஆதாம் தேவனால் உண்டானவன் இருக்கு. இதே தமிழ் ERV பைபிள் ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல வாசிச்சீங்கன்னா, ஏனோ சேத்தின் மகன், சேத்தின் மகன், சேத் ஆதாமின் மகன், ஆதாமின் மகன், ஆதாம் தேவனின் மகன், ஆதாம் தேவனின் மகன். KJVல கரெக்டா இருக்கும். Adam was the son of God. Adam was the son of God. இல்லையா? Adam was the son of God. ஆதாம் தேவனின் மகன். சொல்லுங்க, ஆதாம் யாரு? தேவனுடைய மகன். இல்லையா? சரி. அப்ப ஆதாம தேவன் ஒரு மனுஷனா பார்க்கல, அவனை எப்படி பார்த்தாரு? தன்னுடைய மகனாய் பார்த்தார். சரியா? சரி. இப்ப ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம, நல்லா கவனிங்க, தேவனுடைய மகனாக இருந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சான். சாத்தானுடைய வார்த்தைகள் படி நடந்தான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு என்னவாக இருக்கிறீர்கள்? அடிமைகளாக இருக்கிறீர்கள் வசனம் சொல்லுது இல்லையா? ரோமர் 6:16 தானே? ரோமர் 6:16 வாசிங்க பார்க்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சார். சோ சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தேவனுடைய மகனாக இருந்த ஆதாம் இப்ப சாத்தானுக்கு அடிமையா மாறிட்டார். தேவனுக்கு மகனாக இருந்த ஆதாம் சாத்தானுக்கு என்னவாக மாறுகிறாரு? அடிமையா மாறுறார். இப்ப ஆதாம் மட்டும் அடிமையாகல. தேவனுக்கு மகனாக இருந்த ஆதாம் இப்ப சாத்தானுக்கு அடிமையாயிட்டார் இல்லையா? ஆதாம் மட்டும் சாத்தானுக்கு அடிமையாகல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு ராஜாவுடைய பிள்ளையா பிறந்தா அவர் அடுத்த என்ன ஆயிர முடியும்? ராஜா ஆக முடியும். உண்மைதானே? ஒரு ராஜாவுக்கு மகனா பிறந்தா அடுத்து அவர் என்ன ஆகலாம்? ஒரு மந்திரிக்கு மகனா பிறந்தா அடுத்து அவர் என்ன ஆகலாம்? மந்திரி ஆகலாம். ஒரு அடிமைக்கு பிள்ளையா பிறந்தா அவன் அடுத்து என்னதான் ஆக முடியும்? அடிமை தானே. அப்ப ஆதாம் அடிமையானது மட்டுமல்ல, ஆதாம் வழிவந்த முழு மனுக்குலமும் சாத்தானுக்கு அடிமைகளா போயிட்டாங்க. இப்ப பிதா பார்த்தார், மனுஷனை என்னுடைய மகனாய் வைத்தேனே, ஆதாமை என்னுடைய மகனாய் வைத்தேன். ஆனா ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இந்த முழு மனுக்குலமோ சாத்தானுக்கு என்னவாயிட்டாங்க? அடிமைகள் ஆயிட்டாங்க. இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. பிதா திட்டமிடுகிறார். அவர் என்ன செய்தார்? பரலோகத்துல ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய இயேசுவே, என்னுடைய இன்னொரு குமாரன் ஆதாம் பூமியில் அவனை ஆளுகை செய்யும்படி வைத்தேன். ஆனா அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆதாமோ அவன் வழி வந்த முழு மனுக்குலமோ சாத்தானுக்கு என்ன ஆயிட்டாங்க? அடிமைகளா போயிட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, இயேசு பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்றீங்கன்னா பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி போய் சாத்தானுக்கு அடிமைகளா இருக்கிற அந்த மனுக்குலத்தை மீட்டு மீண்டும் அவர்களை எனக்கு பிள்ளைகளா மாற்றுங்க. மீண்டும் அவர்களை எனக்கு என்னவாக மாற்றுங்க? பிள்ளைகளா மாற்றுங்க. இயேசுவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது, பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு அடிமைகளா இருந்த நம்மை மீட்டு மீண்டும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள் ஆக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு கட்டளை என்ன? ஒரு ஆட்டை கொன்னா ஆட்டுக்கு ஈடு என்னது? ஆடு. அப்படித்தான கட்டளை என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு ஆட்டுக்கு ஈடாக என்ன கொடுக்கணும்? இன்னொரு ஆடு. ஒரு மாட்டுக்கு ஈடாக இன்னொரு என்ன கொடுக்கணும்? மாடு. இல்லையா?
அப்ப பழைய ஏற்பாடு கட்டளை அதானே. அப்ப ஒரு அடிமைக்கு ஈடாக இன்னொரு யாருதான் வரணும்? அடிமை தானே வரணும். அதனாலதான் சாத்தானுக்கு அடிமைகளா இருந்த நம்மை மீட்பதற்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். 33 ஆண்டு காலம் அவர் பூமியிலே உயிர் வாழ்கிறார், சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையிலே என்ன நடந்தது வாசிங்க. ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரம் 10வது வாக்கியம். ஐசியா சாப்டர் 53 verse 10. ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். முக்கியமான வசனம், கீ வேர்ஸ். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பக்கம் சொல்லுங்க. பக்கம் 860. பழைய ஏற்பாட்டில் 860. பழைய ஏற்பாட்டில் 860வது பக்கம் 860. எடுத்துட்டீங்களா? ஏசாயா புத்தகம் 53:10. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். சரி, அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். சரி, ஏன் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார்னு வசனம் சொல்லுது? அதுல இருந்து நம்ம துவக்கலாம். சரி, இப்ப கவனிங்க. வேதாகமத்துல லேவியராகம புஸ்தகத்துல 5 பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது? 5 பலிகள். ஒவ்வொரு முதல் 5 அதிகாரங்களிலும் லேவியராகமோ முதல் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்லயும் 5 அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 5 அதிகாரத்துல 5 பலிகள், 5 சாக்ரிஃபைசஸ், 5 ஆஃபரிங்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்துல தகன பலி சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க, முதல் அதிகாரத்துல என்ன பலி? தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங். சரியா? அநேகம் பேர் சொல்லாம இருக்கீங்க, ஆண்கள் அநேகம் பேர் சொல்லாம இருக்கீங்க. நான் ஏன் உங்களை பேச வச்சுட்டே இருக்கேன் தெரியுமா? நீங்க பேசதான் இந்த செய்தியுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லைகளில் பனியை போல இறங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பலி என்ன பலி? தகன பலி. சொல்லுங்க, முதல் பலி என்ன பலி? சரி, 2வது அதிகாரத்துல போஜன பலி, மீல் ஆஃபரிங், போஜன பலி. சொல்லுங்க, 2வது பலி என்ன பலி? போஜன பலி. முதல் பலி என்ன பலி? தகன பலி. 2வது பலி என்ன பலி? வெரி குட், வெரி குட், சூப்பர். 3வது பலி சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. சொல்லுங்க, 3வது பலி என்ன பலி? வெரி குட். ஆரம்பத்தில் வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பலி என்ன பலி? தகன பலி. வெரி குட், வெரி குட். 2வது பலி வெல் டன், வெல் டன். 3வது பலி சமாதான பலி. வெரி குட், வெரி. 4வது பலி பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. 4வது பலி என்ன பலி? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஆரம்பத்தில் வந்துருமா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பலி தகன பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி. வெரி குட், வெரி குட், வெரி குட். 5வது பலி, கடைசி பலி குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங். சொல்லுங்க, 5வது பலி என்ன பலி? குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங். 5 ஒரே ஒரு சொல்லிருக்குமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். 1 தகன பலி, வெரி குட். 2வது போஜன பலி, வெரி குட். 3வது சூப்பர். 4வது பாவ நிவாரண பலி, வெல் டன். 5வது குற்ற நிவாரண பலி. வெரி குட், வெரி குட். இதை இவ்வளவு சீக்கிரமா கற்றுக்கொண்ட முதல் சபை நீங்க தான் பாருங்க. ஆனா போராடம்லாம் நான் அப்படிதான் சொல்லுவேன். சரி, 5 பலி இருக்கு இல்லையா? 5 பலி. இந்த 5 பலிகளையும் வரிசை மாறாம தான் செலுத்த முடியும். பலி செலுத்துறப்ப ஆர்டர் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு 3வது பலி சமாதான பலி. நான் போய் நான் தேவனோட சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியல, அதனால நான் தேவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கேன், சமாதான பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
மூணாவது பலி ஆரம்பிக்கணும், செலுத்தணும்னா எங்க இருந்து நான் ஆரம்பிச்சு வரணும்? நானு முதல்ல என்ன பலியை செலுத்தணும்? தகன பலியை செலுத்தணும். அடுத்தது போஜன பலியை செலுத்தணும். அடுத்துதான் எந்த பலிக்கு வர முடியும்? சமாதான பலி. நாலாவது பலி பாவ நிவாரண பலி. நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதனால பாவ நிவாரண பலி செலுத்துறேன், டைரக்டா வர முடியாது. எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? நானு முதல்ல தகன பலி செலுத்தணும், அடுத்து போஜன பலியை முடிக்கணும், அடுத்தது சமாதான பலி செலுத்தணும், அடுத்துதான் எங்க வர முடியும்? பாவ நிவாரண பலிக்கு வர முடியும். அடுத்த பலி, கடைசி பலி குற்ற நிவாரண பலி. ஐயா நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், அதனால குற்ற நிவாரண பலி செலுத்துறேன் சொல்ல முடியாது. நான் எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? நானு முதல்ல தகன பலியை முடிக்கணும், அடுத்தது போஜன பலியை முடிக்கணும், அடுத்தது சமாதான பலி செலுத்தணும், அடுத்தது பாவ நிவாரண பலியை முடிச்சு அடுத்துதான் எந்த பலி வர முடியும்? குற்ற நிவாரண பலி. அப்ப இயேசு தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக கடைசி பலியை மென்ஷன் பண்றாரு பாருங்க. ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதுறப்ப ரொம்ப தெளிவா எழுதுறாரு பாருங்க. கடைசி பலி, ஐந்தாவது பலி அவர் மென்ஷன் பண்றார். அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, கடைசி பலி அஞ்சாவது பலியை ஏன் அவர் மென்ஷன் பண்றார்னா, அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடியே அவர் எத்தனை பலிகளை முடிச்சுட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். வெரி குட் வெரி குட். 4 பலிகளை முடிச்சுட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். இப்ப இயேசு ஒவ்வொரு பலியாக சிலுவையிலே முடித்து கொண்டே வருகிறார். முதல்ல தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறார், போஜன பலியாக படைக்கிறார், சமாதான பலியாக அடிக்கப்படுகிறார், பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார், கடைசியா குற்ற நிவாரண பலியாக தன்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறார். அல்ல கவனிங்க, பலின்னா சும்மா சாதாரண இல்ல பாருங்க. ஒவ்வொரு பலிகளுக்கும் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, சட்டதிட்டங்கள் இருக்கு இல்லையா? உண்மைதானா? இப்ப லேவியராக 1வது அதிகாரத்துல தகன பலினா அதை இப்படிதான் செலுத்த வேண்டும். ஏறக்குறைய 12-13 விதிமுறைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தகன பலிக்கு மட்டும். லேவியரா 2வது அதிகாரத்துல போஜன பலிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 9-10 விதிமுறைகளுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாதான பலி, அடுத்து பாவ நிவாரண பலி, அடுத்து குற்ற, ஒவ்வொரு பலிக்கும் சில விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள், லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்றினாதான் இயேசு தகன பலி போஜன பலின்னு ஏற்க முடியும். உண்மைதானே? இப்ப தகன பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட, உதாரணத்துக்கு சொல்றேனே, தகன பலினா என்ன? தகன பலியாக ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட வேண்டும். சரி, அந்த ஆண் ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். 2வது ரைட்டு. அடுத்து அந்த ஆண் ஆட்டுக்குட்டி 1 வயதுடையதாக இருக்க வேண்டும். 1 year age old. 1 வயதான குட்டி. அந்த வயசு, அந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை வயசு ஆயிருந்திருக்கணும்? அந்த ஆட்டுக்குட்டி பிறந்து 12 மாசம் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? முடிஞ்சிருக்கணும். 1 வயதான ஆட்டுக்குட்டி. 1 வயதான ஆட்டுக்குட்டி கிடையாது, 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி. ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னா வயசு போன முதிர்ந்த ஆடு அப்படி கிடையாது. 1 year age old இருக்கணும். ஏன் அப்படின்னா 1 வருஷத்துல அந்த ஆடு அடுத்த குட்டியை பிறப்பிக்கிற அளவுக்கு அது திறன் பெற்றுவிடும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பிறப்பிக்கிற அந்த கேப்பபிலிட்டி அந்த ஆட்டுக்கு என்ன செஞ்சிடும்? உருவாயிரும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பிறப்பிக்கிற அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல 7ஆம் வயதா இருக்கணும்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல, திருமண வயது சொல்றோம்ல, நல்ல 30-33 வயதுல நல்ல இளம் ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்த சந்ததியை பிறப்பிக்கிற திறன் பெற்றதாக இருக்கணும். அதைத்தான் 1 வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாங்க. 1 year age old இருக்கணும். சரி, அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட வேண்டும்? அது பலிபீடத்தின் வடபுறத்திலே பலியிடப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியுடைய சரீரம், அந்த ஆட்டுக்குட்டி தோல் உரிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும் இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டியுடைய சரீரம் சந்து சந்தா அப்படி கிழிக்கப்படணும். அப்ப இயேசுவும் தகன பலி என்று சொன்னால் இயேசுவுடைய சரீரமும் என்ன செய்யப்பட்டாக வேண்டும்? சந்து சந்தாக வெட்டப்பட வேண்டும், கிழிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவர் தகன பலி. தகன பலினா
தகன பலியாக அடிக்கப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சரீரம் எப்படி, அந்த ஆட்டுக்குட்டியுடைய உடம்பு எப்படியெல்லாம் கையாளப்படுமோ அதை போல இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமும் கையாளப்பட வேண்டும். அப்ப தகனபலியாக அடிக்கப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டி சரீரம் சந்து சந்தா கிழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, அப்ப இயேசுவினுடைய சரீரமும் சந்து சந்தாக என்ன செய்யப்பட வேண்டும்? கிழிக்கப்பட வேண்டும். கிழிக்கப்பட்டதா? இங்க வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 52:14 வாசிங்களேன். 52:14 வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். நல்லா கவனிங்க. ரோமர்கள் தாங்கள் கையில வச்சிருக்கிற அந்த சாட்டையில ஒரு கைப்பிடி ஒண்ணுதான் இருக்கும், ஹேண்டில் ஒண்ணுதான் இருக்கும். அதுல 9 கயிறுகள் தொங்கும். கைப்பிடி ஒண்ணுதான், ஆனா எத்தனை கயிறுகள் தொங்கும்? 9 கயிறுகள் தொங்கும். அந்த 9 கயிறுகளுடைய முனையில என்ன செய்வாங்கன்னா, இந்த பாறை இருக்குல்ல, ராக், அதை உடைச்சா சின்ன சின்ன கற்களா, அந்த கூர்மையான பீசஸ் அந்த கல்லு தெரிக்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க மார்பிள் டைல்ஸ் எல்லாம் உடைச்சிங்கன்னு வைங்களேன், அது என்ன செய்யும்? கூர்மையான கற்களா அப்படி என்ன செய்யும்? சின்ன சின்ன சில்லுகளா பீசஸா தெரிக்கும். பார்த்தீங்களா? அதை போல பாறையை உடைச்சு அதுல இருக்கிற சின்ன சின்ன சில்லுகளை எடுத்து, அந்த பாறை கூர்மையான கற்களை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த 9 கயிறுடைய முனையிலையும் அந்த சின்ன சின்ன கற்களை, கூர்மையான கற்களை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கல்லுகளை கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம மெஜாரிட்டியா என்ன நினைப்போம்னா, இயேசு அடிக்கிறப்ப இரும்பு கொக்கிகளை பயன்படுத்தினாங்கன்னு நினைப்போம் இல்லையா? இரும்பு கொக்கிகள்லாம் இயேசுக்கு பின்னாடி தான் வந்துச்சு. ரோமர்கள் கிபி 200 தான் அந்த இரும்பு கொக்கிகளை எல்லாம் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இயேசுவின் நாட்கள்ல கல்லுகளை தான் கட்டி வச்சு அடிப்பாங்க. கூர்மையான கற்களை அந்த கயிறு முனையில கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா கல்லு தானே நியாயப்பிரமாணம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளைகளை என்ன பலகையில எழுதி கொடுத்தார் ஆண்டவர்? கற்பலகையில தானே எழுதி கொடுத்தார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, விபச்சாரம் அல்லது கர்த்தருடைய நாமத்தை தூஷிச்சுட்டாங்க அப்படின்னா எதை எறிஞ்சு கொள்ளுவாங்க? அந்த கல் எறிஞ்சு கொள்ளுவாங்கல்ல. அந்த கூர்மையான கற்கள் வந்து உடம்ப குத்தி 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 கிழிச்சு ரத்தம் வெளியாகி மரிப்பாங்க இல்லையா? கல்லு தான் நியாயப்பிரமாணம். அது நியாயப்பிரமாணத்தை சிம்பிள் பண்ணுது, அடையாளப்படுத்துது. அப்ப அந்த ரோமர்களுடைய கைப்பிடியில 9 கயிறு இருக்கும். 9 கயிறு முனையிலையும் அந்த கல்லுகளை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு தடவை ஒரு சரீரத்தில் அப்படி அடிச்சு இழுத்தான்னா 9 இடங்கள்ல சரீரத்தை ரணமா பிளக்கும். ஒரு அடிக்கே 9 இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்படும். ஒரு அடிக்கே 9 இடத்துல சரீரம் கிழிக்கப்பட்டா 39 கசையடிக்கு எத்தனை இடங்கள்ல சரீரம் பிற்கப்பட்டிருக்கும்? ஏறக்குறைய 351 இடங்கள் இல்லையா? பிளஸ் அதோட 300 சரிதானே? 351 இடங்கள் பிளஸ் அதோட 2 கைகளிலும் ஆணிகள், 2 கால்களிலும் ஆணிகள். சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. விழாவிலே ஈட்டி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குத்தப்பட்டிருக்கு. தலைமுடியிலே முள்முடி சூடப்பட்டிருக்கு. இதெல்லாம் கணக்கு பண்ணி வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஏறக்குறைய 360 இடங்கள்ல அவருடைய சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்பட்டது. 360 இடங்கள்ல உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் 360 இடங்கள்ல சரீரம் பிற்கப்பட்டதாம். நம்முடைய கேலண்டர்ல, நாட்காட்டியில ஒரு வருஷத்துக்கு 365 நாள். ஆனா யூத கேலண்டர்ல, ஜூவிஷ் கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய 360 நாள். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் நலமாய் வாழுவதற்காக இயேசு 360 நாட்களும் வருஷம் முழுவதும் நீங்களும் நானும் நலமாய் வாழுவதற்காக கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக உருண்டை இருக்குல்ல, குளோப் இருக்குல்ல, உலக உருண்டைய எத்தனை டிகிரியா பிரிச்சிருக்கிறாங்க? கேமரா எல்லாம் பாத்தீங்களா? எத்தனை டிகிரியில சொல்லணும்னு சொல்லுவாங்க? 360 சொல்றாங்களா? 360 டிகிரி, 360 டிகிரி சொல்றாங்களா? இந்த உலக உருண்டை குளோப 360 டிகிரியா பிரிச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க நினைக்கலாம், பிரதர்
நான் ஏதோ கேஜிஎஃப்ல ஒரு ஓரத்துல ஒரு சபர்ப்ல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறேன் பிரதர், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அல்லது ஓரத்துல ஒரு சின்ன லேனுக்குள்ள சந்துக்குள்ள எங்கேயோ நான் குடியிருக்கிறேன் பிரதர் அப்படி நினைக்கலாம். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், இந்த உலக உருண்டையில நீங்க எந்த டிகிரியில வாழ்கிறவராக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேச வல்லமையுள்ளதா இருக்கிறது இல்லையா? உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் 360 இடங்கள்ல சந்து சந்தாக பிற்கப்பட்டிருக்கிறது. 52:14 வாசிங்களா, திருப்பி வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அந்தக்கேடு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னா, பொது மொழிபெயர்ப்புலையும் தமிழ் ERV பைபிளையும் அன்லாக்டு டைனமிக் பைபிளையும் வாசிங்களேன், UDBலையும் வாசிங்களேன், பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. மனுஷனுக்கான உருவமே அவருக்கு இல்லை. ERVல வாசிங்க. ஆனால் பலர் என் தாசனை பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மனிதன் என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் மனுஷன் என்றே கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற வகையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார். UDBல வாசிங்க. கீழே அதே இதுல சமரியில கீழே எழுதியிருப்பேன். But many people will be appalled. அநேகம் பேர் அதிர்ச்சி அடைந்தனர். When they see what was happened to him. இயேசுவுக்கு என்ன நடந்தது என்பதை பார்த்த பொழுது அவர்கள் அநேகம் பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க. Because he was beaten very badly. அவர் மிகவும் மோசமாக அடிக்கப்பட்டிருந்தார். His appearance will be changed. அவருடைய தோற்றமே மாறிவிட்டது. People will hardly recognize that he is a human. அவர் ஒரு மனுஷன்தான் என்பதை கண்டுபிடிப்பதை hardly recognize. அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சாம் இல்ல? இயேசு ஒவ்வொரு பலியாக முடித்துக் கொண்டே வருகிறார். அவர் தகன பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தகன பலியுடைய பிரமாணம் என்ன? தகன பலியாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியுடைய சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். பிரமாணத்தின்படியே இயேசுவை வாரினால் அடிக்கிறாங்க. 39 கசையடி, ஒரு அடிக்கே 9 இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்படுகிறது. உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் 360 இடங்கள்ல சரீரம் பிற்கப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுது, மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. இயேசுவை வாரினால் அடித்து கொண்டு வந்து அந்த நியாய சங்கத்துல நியாயாசனத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் சரீரம் சந்து சந்தா கிழிந்திருக்கு. எந்த பாடி பார்ட்டுமே உருப்படியா இல்லையா? எதுவுமே, எது கண்ணு, எது மூக்கு, எது வாயு, எது கண்ணம், எது கழுத்து, எது உடம்பு, எதுவுமே தெரியல. எல்லாமே ஒண்ணு மண்ணா கிழிஞ்சு கொலாப்ஸ் ஆகி ரத்தமும் சதையுமா கொலன்னு அப்படியே பிடிச்சு வச்ச சத பிண்டம் போல இயேசு நின்னாரா. மனித சாயலே அவருக்கு இல்லை, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவ சாயலாக இருந்தவர் இந்த பூமியில பிறக்கிற போது, உங்களுக்காக எனக்காக இயேசு பூமிக்கு வருகிற போது அவர் மனுஷ சாயலானார். தேவ சாயலாக இருந்தவர் பூமிக்கு வருகிற போது என்ன சாயலானார்? மனுஷ சாயலானார். ஆனா சிலுவைக்கு போகிற போது அந்த மனுஷ சாயலையும் அவர் இழக்க வேண்டி இருந்தது. மனுஷ சாயலே அவருக்கு இல்லை, மானிடரின் ஒரு உருவமே அவருக்கு இல்லை. மனுஷன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதானே. இப்ப நீங்க தூரத்துல ஒரு ஆள் நின்னா என்ன சொல்லிடுறீங்க? அங்க ஒரு மனுஷன் நிக்கிறான் சொல்லிடுறோமா? மனுஷன் ஒரு பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதானே. இது தலை, இது கழுத்து, இது உடம்பு, இது 2 கைகள், கீழே தொடைகள், அடுத்து கால்கள். ஒரு பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதானே. மனுஷன்னா அதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருந்தானே. ஆனா அவருக்கு வாரினால் அடித்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எதுவுமே ஒண்ணா இல்லை, எல்லா சரீரமும் ஒண்ணு மண்ணா கிழிஞ்சு கொலன்னு ரத்தமும் சதையுமா. எது கை, எது காலு, எது மூக்கு, எது கழுத்து, எது காது, ஒண்ணுமே தெரியல. எல்லா பாடி பார்த்தும் 360 இடங்கள்ல சரீரம் கிழிஞ்சு தொங்குது. அவரை பார்த்து அநேக ஷாக் ஆனாங்களாம்.
உண்மையாவே இங்க நிக்கிறது மனுஷன் தானாங்க? அவரை வாரினால் அடித்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவரை பார்த்து அநேகர் ஷாக்காராங்க, அதிர்ச்சியாராங்க. என்னங்க அது இப்படி வந்து நிக்குது, என்னது அது? நாங்க மனுஷன் தாங்க. இல்லைங்க மனுஷன், நல்லா பாருங்க, மனுஷன் தான். வாரினால் அடிச்ச பிறகு இப்படி நிக்குது இல்ல, உச்சம் தலை இருந்து உள்ள கால் வரைக்கும் எந்த பாடி பார்ட்டும் என்ன இல்லை. இது எதுக்கு தெரியுமா? தகன பலியினுடைய ஒரே ஒரு ரூலை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. தகன பலிக்கே இன்னும் 12-13 விதிமுறைகள் இருக்கிறது இல்லையா? தகன பலியினுடைய ஒரே ஒரு விதிமுறையை நிறைவேற்றுவதுக்கு தான் இவ்வளவு பாடு. பலிங்கிறது சும்மா இல்லை பாருங்க இல்ல. அடுத்து போஜன பலி இல்ல, போஜன பலிக்கு அதுக்கு 9-10 விதிமுறைகள். போஜன பலினா என்ன? கோதுமையில அப்பம் சுட்டு கொண்டு வரணும், அப்பம் செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? கோதுமையை அரைச்சு மாவாக்க கூடாது, கிரைண்ட் பண்ணி மாவாக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கோதுமையை கொண்டு வந்து ஒன்னா ஒரு இடத்துல குமிச்சு வைப்பாங்க. குமிச்சு வச்சுட்டு பெரிய களி இருக்குல்ல, தடி, நம்ம இந்த கொட்டகையெல்லாம் போடுறதுக்கு மூங்கி எல்லாம் நடுவாங்கல்ல, கையில் இப்படி பிடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய கட்டை, அப்படிப்பட்ட களின்னு சொல்லுவாங்க, தடி. அந்த கட்டையை கொண்டு வந்து அந்த கோதுமையை ஆட்டி ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு நொறுக்கி மாவாக்கணும், அரைச்சு மாவாக்க கூடாது. அப்ப இயேசுதான் நம்முடைய போஜன பலி என்று சொன்னால் இயேசுவினுடைய சரீரமும் அடித்து நொறுக்கப்படணும் இல்ல. நொறுக்குனாங்களா? தமிழ் பைபிள்ல அவரை பிரம்பினால் அடித்தார்கள் எழுதியிருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் வாட்ச் பாருங்க. they were beaten more and more, திரும்ப திரும்ப அடித்தார்கள். they were beaten again and again, அவரை திரும்ப திரும்ப அடிச்சாங்க. சிலுவையில இயேசுதானே நம்முடைய கோதுமை மணி இல்லையா? கிரேக்கர்கள் வந்து கேட்கிறாங்க இயேசுவின் இடத்துல, எங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ண வாங்க, ரோமாபுரிக்கு வந்துருங்க, நாங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறோம். இயேசு சொன்னார், இல்ல, நான் ரோமாபுரிக்கு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காக நான் வரல. கோதுமை மணி, நான் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நான் தான் கோதுமைன்னு, அவர் தான் கோதுமை. நம்மளை சாக சொல்லல. அந்த வசனத்தை தப்பா நான் சாகணும்ன்றதுன்னு நினைக்கக்கூடாது. நம்மளை சாக சொல்லல, அவர் தன்னைத்தான் கோதுமை மணின்னு சொன்னார் இல்லையா? தன்னைத்தான் உங்களுக்கான கோதுமையா நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப இயேசுதான் நமக்கான கோதுமைனா அவர் என்ன செய்யணும்? அடிச்சு நொறுக்கணும். இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா அந்த களி எடுத்து ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு நொறுக்குவாங்க இல்ல. நிறைய நேரங்கள்ல இப்படி கட்டையில அடிக்கிறதுலே நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க? மறிச்சு போயிடுவாங்க. இயேசு அடிச்சாங்களான்னா இயேசுவை அந்த புறம்ப அந்த களியை எடுத்து ஆட்டி உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆட்டி ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு என்ன செஞ்சாங்க? நொறுக்குனாங்க. இப்போ வாச்சோமே 53:10 வாச்சோமே இல்ல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அந்த வார்த்தையெல்லாம் சும்மா இல்ல இல்ல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இப்ப இயேசு ஒவ்வொரு பலியாக முடித்து கொண்டே வருகிறார். சும்மா பலினா பலியாயிட்டார் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பலிகளுடைய விதிமுறைகளையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணார் இல்ல. அதனாலதான் இயேசு சொன்னார், நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்திருக்கிறேன் சொன்னாரா? எல்லா விதிமுறைகளையும் இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி கொண்டே வருகிறார். ஒவ்வொரு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். முதல்ல தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறார். தகன பலியாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியுடைய சரீரம் எப்படியெல்லாம் கையாளப்படுமோ அதை போல அவருடைய சரீரம் கையாளப்படுகிறது. அடுத்து போஜன பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அடுத்து சமாதான பலியாய் தன்னை படைக்கிறார். அடுத்து சிலுவையிலே அறையப்படுகிறார். பாவ நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உலகத்தின் எல்லா பாவங்களும் இயேசு மேலே சுமத்தப்படுகிறது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் செய்த பாவம், நம்ம ஒரு ஆள் நாம செஞ்ச பாவம், நம்முடைய பாவம், நம்ம ஒரு ஆளுடைய பாவம், நாம செஞ்ச நம்முடைய சொந்த பாவம், நாம தனிப்பட்டு இண்டிவிஜுவலா நம்ம ஒரு ஆளுடைய பாவத்தின் விளைவுகளே நம்மளால தாங்க முடியல தானே இல்லையா? நம்ம ஒரு ஆள் நாம செய்த பாவத்தின் விளைவுகளையே நம்மளால என்ன செய்ய முடியல? தாங்க முடியலையே. அவர் அதை தாங்க முடியாம தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். நம்ம ஒரு ஆளுடைய பாவத்தின் விளைவையே தாங்க முடியலைன்னா உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை எடுத்து ஒருத்தர் மேல வச்சா எப்படி இருக்கும் இல்ல? இயேசு பாவ நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையில எல்லா பாவங்களும் இயேசு மேலே சுமத்தப்படுகிறது.
அடுத்து கடைசியா இப்ப இயேசு சிலுவையில குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறா. எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது. உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் ஒட்டுமொத்த குற்றங்களும் இப்ப சிலுவையில இயேசுவின் மேல வந்துடுச்சு. இப்ப பிதா சிலுவையில இயேசுவை கைவிட வேண்டிய ஒரு தருணம், கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்? பாவத்துக்கும் பிதாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவம் இருக்கிற இடத்துக்கும் பிதாவுக்கும் தொடர்பு கிடையாது. சோ இப்ப எல்லா பாவங்களும் இயேசுவின் மேல வந்துட்டதுனால இப்ப பிதா இயேசுவை கைவிட்டே ஆக வேண்டும். அவரை கைவிட்டாதானே நம்மை கை பிடிக்க முடியும், நம்முடைய கரத்தை பிதா பிடிக்க முடியும். இப்ப பிதா இயேசுவை சிலுவையில கைவிட்டார். அவர் கதற ஆரம்பிக்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி கதற ஆரம்பிக்கிறார். இது ஒண்ணுதான் இயேசு சிலுவையில நடக்க வேணான்னு கேட்டார் இல்ல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலுவை வேணான்னு இயேசு சொல்லல, பாடுகள் வேணான்னு இயேசு சொல்லல. என்னை எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்திக்கிறீங்க, எவ்வளவு வேணா பாடுபடுத்திக்கிறீங்க, ஆனா பிதா மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அந்த நிலைமை மட்டும் எனக்கு வேண்டாம். ஏன்? பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரு சனப்பொழுது கூட நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சதில்லை, என் பிதாவை விட்டு என்ன செஞ்சதில்லை, பிரிஞ்சதில்லை. பிதாவாகிய தேவனை மட்டும் விட்டு நான் பிரிஞ்சிடக்கூடாது. அந்த பாத்திரம், அந்த கேரக்டர் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சிலுவையில அதுவும் அவருக்கு நடந்துருச்சு. பிதாவாகிய தேவன் சிலுவையில இயேசுவை கைவிட்டா. பிதா சிலுவையில கதற ஆரம்பிக்கிறா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்ப இயேசு சிலுவையில நினைத்தாரா, இவ்வளவு நான் பிதாவை விட்டு இப்படி பிரியறதுக்கு பதிலா இப்பவே என் ஜீவன் பிரிஞ்சிடட்டும், இப்பவே என் உயிர் பிரிஞ்சிடலாம் இல்லையா. பிதாவை விட்டு பிரிந்த நிலைமையில நான் என்ன செய்ய விரும்பல, இருக்க விரும்பல, இப்பவே என் ஜீவன் போயிடட்டும். அதாவது இந்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைய பெற்று எடுக்கிறப்ப, நான் சொல்றது சிசேரியன் இல்லை, நார்மல் டெலிவரியில அந்த குழந்தை ரத்தமும் சதையும் அப்படி வெளியே வரும் பாருங்க. அப்படி வெளியே வர்றப்ப அந்த பெயின் தாங்க முடியாம தாய்மார்கள் என்ன நினைப்பாங்களாம், இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு பதிலாக இப்பவே என்ன செஞ்சிடலாம், நான் செத்தரலாம், என் உயிர் பிரிஞ்சிடட்டும்னு நினைப்பாங்களாம் இல்லையா. அவ்வளவு பெயின் இருக்கும், அந்த லேபர் பெயின் அப்படி இருக்கும். ஆனா அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து தாய்கிட்ட காட்டுவாங்க பாருங்க. அந்த குழந்தையினுடைய முகத்தை தாய் பார்க்கிறப்ப, தன் சந்ததியின் முகத்தை தாய் பார்க்கிறப்ப அந்த தாய் நினைப்பாங்களாம், இல்லை இல்லை நான் சாகக்கூடாது, இந்த பிள்ளைக்காக நான் நீண்ட காலம் பூமியில் என்ன செய்யணும், நான் வாழணும்னு நினைப்பாங்களாம். அதுதான் சிலுவையில இயேசுவுக்கு நடந்தது. இயேசு சிலுவையில ஒவ்வொரு பலியாக முடித்து கொண்டே வருகிறார். தகன பலி ஆயிட்டாரு, போஜன பலி ஆயிட்டாரு, சமாதான பலியாய் படைக்கப்படுகிறா. அடுத்தது பாவ நிவாரண பலியாகிறா, சிலுவையில அறையப்பட்டிருக்கிறா. சிலுவைங்கிறது சாதாரண இல்லை பாருங்க. 2 கால்களுக்கு கீழே அறையப்பட்டிருக்கோம், 2 கைகளும் மேல அறையப்பட்டிருக்கோம். இந்த பொசிஷன்ல ஒருத்தர் மூச்சு அப்படி உள்வாங்கிறான்னு வச்சுக்கிறீங்க, ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றான்னு வச்சுக்கிறீங்க, ஆக்சிஜன் மூச்சை உள்ள இழுக்கிறான்னு வச்சுக்கிறீங்க. காத்த உள்ள இழுத்தா ஒட்டுமொத்த பாடி வெயிட்டும் கால் எலும்புகளுக்கு போகும், அந்த கால் எலும்புல இருக்கிற அந்த ஆணிக்கு போகும். கால் எலும்புல கடுமையான பெயின் வரும். அந்த பெயின் தாங்காம டக்குன்னு மூச்சை விடுவாங்க. மூச்சு அப்படி விட்ட உடனே ஒட்டுமொத்த வெயிட்டும் கை எலும்புகளுக்கு போகும், ஆணிகளுக்கு போகும். கடுமையான பெயின் வரும். பெயின் தாங்காம டக்குன்னு உடனே மூச்சை இழுப்பாங்க, காலில் பெயின், டக்குன்னு உடனே மூச்சை விடுவாங்க, கையில பெயின். மூச்சை இழுக்கவும் முடியாது, மூச்சை விடவும் முடியாது. அந்த ஆக்சிஜன் எல்லாம் அப்படியே லங்ஸ் ஆக்சிஜன் லங்ஸ் எல்லாம் ஆக்சிஜனுக்காக அப்படியே கதறும் பாருங்க இல்ல. அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக இயேசு தம்முடைய சுவாசத்திற்கு சிலுவையிலே போராட வேண்டியிருந்தது இல்லையா. இப்ப இயேசு பாவ நிவாரண பலியாயிட்டாரு, அவர் மேல எல்லா பாவங்களும் சுமத்தப்படுகிறது. அடுத்து குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறா. எல்லா குற்றங்களும் இயேசு மேல வந்துருச்சு. பிதா இப்ப சிலுவையில இயேசுவை கைவிட்டு விட்டா. அவர் கதற ஆரம்பிக்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு என்ன செய்யறாரு, கதற ஆரம்பிக்கிறார். இயேசு நினைத்தாரா, இப்படி பிதாவை விட்டு பிரிகிற நிலைமைக்கு, இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு பதிலா இப்பவே என்னுடைய ஜீவன் என்ன செஞ்சிடலாம்,
பிரிஞ்சிடலான்னு இயேசு நினைத்த போது, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பலியா முடிச்சுட்டே வர்றாரு. தகன பலி ஆயிட்டாரு, போஜன பலி ஆயிட்டாரு, சமாதான பலி ஆயிட்டாரு, பாவ நிவாரண பலி ஆயிட்டாரு, குற்ற நிவாரண பலியை ஒப்பு கொடுக்கிறாரு. பிதா கைவிட்டு விட்டா. அவர் இயேசு சிலுவையில நினைத்தாராம், இப்படி பிதாவை விட்டு பிரியறதுக்கு பதிலா இப்பவே என்னுடைய ஜீவன் பிரிஞ்சிடலாம், இப்பவே என் உயிர் பிரியட்டோன்னு சொல்லி இயேசு சிலுவையில நினைத்த போது, பிதா உங்களுடைய என்னுடைய முகங்களை எல்லாம் சிலுவையிலே இயேசுவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். உங்களுடைய முகங்களை இயேசுவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தமது சந்ததியை கண்டு இயேசு உங்களுடைய முகங்களை சிலுவையிலே பார்த்தார். அவர் பார்க்க 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 இயேசு நினைத்தாரா, இல்ல நான் மரித்தாலும் இந்த என்னுடைய பிள்ளைக்காக நான் மீண்டும் உயிரோடு எழுந்து வருவேன், நான் நீடித்த நாளாயிருப்பேன். அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்த்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பிரதர், சிஸ்டர், நீங்க நினைக்கிறீங்களா யாரோ சொல்லி நான் இங்க வந்தேன்னு? இல்ல பிரதர், இயேசு உங்களுடைய முகங்களை சிலுவையிலே பார்த்தா, உன்னுடைய முகத்தை அவர் சிலுவையிலே பார்த்தா. அந்த பாடுகள் மத்தியில, அந்த வலியின் மத்தியில, வேதனை மத்தியில அவர் இயேசுடைய முகங்களை சிலுவையிலே பார்த்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவர் தமது சந்ததியை கண்டு இயேசு உங்களுடைய முகத்தை சிலுவையிலே பார்த்தார். நீங்க நினைக்கிறீங்க யாரோ சொல்லி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அதனால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தேன், இவரால் ரட்சிக்கப்பட்டேன், அவரால் ரட்சிக்கப்பட்டேன். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், இயேசு உங்களுடைய முகத்தை சிலுவையிலே பார்த்ததுனால தான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நினைக்காதீங்க பிரதர், நான் 2000 ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து 2010 இயேசுவை தேடி வந்தேன், என்னுடைய நான் வந்து 2014 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், தாயின் கர்ப்பத்தில் நீங்க உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே இயேசு உங்களுடைய முகத்தை சிலுவையிலே பார்த்திருக்கிறார். இயேசு உங்களுடைய முகங்களை சிலுவையிலே பார்த்தா. அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். சரி, அப்ப ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைய பெற்றெடுப்பாங்களோ, ரத்தமும் சதையுமா பெற்றெடுப்பாங்களோ, அதை போல இயேசுவும் உங்க ஆவிய சிலுவையில அவர் பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நினைக்காதீங்க உங்க அம்மா மட்டும்தான் உங்களை உங்க அம்மா மட்டும்தான் உங்களை கர்ப்ப வேதனைப்பட்டு பெற்றெடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. இல்ல, உங்க அம்மா உங்களை பெற்று எடுக்கிறதுக்கு பட்ட வேதனையை விட 100 மடங்குல, 1000 மடங்குல, லட்சம் கோடி மடங்கு அதிகமாய் சிலுவையில வேதனைப்பட்டு தான் இயேசு உங்களை பிள்ளைகளாய் பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க அம்மா மட்டும் உங்களை பெற்றெடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. இயேசுவும் உங்களை சிலுவையிலே ரத்தமும் சதையுமாய் பெற்றெடுத்தா. அதனாலதான் வேதம் உங்களையும் என்னையும் மறுபடி பிறந்தவர்கள்னு சொல்லுது. இல்ல, நீங்களும் நானும் மறுபடி பிறந்தவர்கள். இல்ல, நீங்க நினைக்கிறீங்க பிரதர், நான் வந்து 20 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், 17 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் வந்து 21 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். உண்மைதான், உங்களை இளம் பிள்ளைகளாய் இயேசு, உங்க ஆவிய, உங்க ஸ்பிரிட்ட அவர் இளம் பிள்ளைகளாய் இயேசு சிலுவையிலே பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சங்கீத புஸ்தகம் 110:3 வாசிங்க. Psalms 110:3. சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். எவ்வன ஜனம் அப்படின்னா இளமையான, எவ்வன அப்படின்னா இளமையான, ஆங்கிலத்தில் யங் பீப்புள். உம்முடைய இளம் பிள்ளைகள் உமக்கு பிறப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு உங்களை சிலுவையில இளம் பிள்ளைகளாய் உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்தார். உங்க முகங்களை அவர் சிலுவையிலே பார்த்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
இப்ப சொல்லுங்க, இயேசு உங்களை சிலுவையில பெற்றெடுத்தாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா, சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு தம்முடைய சீஷர்களை பல பெயர்கள் சொல்லி கூப்பிடுவார். சீஷர்களே அப்படின்னு கூப்பிட்டார், வேலைக்காரரே அப்படின்னு கூப்பிட்டார், சிநேகிதரே அப்படின்னு சொன்னார், அப்போஸ்தலரே அப்படின்னு சொன்னார். இல்ல, ஆனா சிலுவைக்கு பின்பாக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து அந்த அந்த கடற்கரையில வந்து நிற்கிறாரு. போட்ல எல்லாரும் பேதுரு உள்ளிட்ட எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர்களை பார்த்து எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? ஓ மை சில்ட்ரன். இல்ல, யோவான் 21:5. இல்ல, எடுக்க வேண்டாம், நேரம் இல்ல. பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? சிலுவைக்கு முன்னாடி நீங்க சீஷனாக இருக்கலாம், சிலுவைக்கு முன்னாடி நீங்க வேலைக்காரன், சிலுவைக்கு முன்னாடி நீங்க அப்போஸ்தலன், சிலுவைக்கு முன்பாக நீங்கள் என்ன வேண்டுமாக வேணா இருங்க. ஆனா சிலுவைக்கு பின்பாக அவரால் ரத்தமும் சதையுமாய் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்தார். சொல்லுங்க, இயேசு உங்களை சிலுவையில பெற்றெடுத்தார். சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? திருப்பி சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தார், பிதா என்னை தத்தெடுத்தார். திருப்பி சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தார், பிதா என்னை தத்தெடுத்தார். ஒரே ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு என்னை பெற்றெடுத்தார். வெரி குட், வெரி குட். அடுத்து, பிதா என்னை தத்தெடுத்தார். சரி பிரதர், இயேசு என்னை பெற்றெடுத்தார், அது ஓரளவு விளங்குது. வசனம் சொல்லுது, யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும் சொல்லுது, சந்ததியை கண்டு வசனம் சொல்லுது. அவர் என்ன, தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை பாட எப்படி அவரால் சகிக்க முடிஞ்சிச்சுன்னா, சிலுவையில் அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம்னா யாரு? நீங்களும் நானும் தான் அந்த சந்தோஷம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களை பார்க்க 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 இயேசு தம்முடைய சிலுவையை சகித்தாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். உங்களை பார்த்து பார்த்து தான் அவர் சிலுவையை சகித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, தாய்மார்கள் எப்படி அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றாங்கன்னா, எதை பார்க்கறதுக்காக? சந்ததியை பார்ப்பதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இயேசு என்னை பெற்றெடுத்தார், அது ஓரளவு விளங்குது, ரைட், ஓகே. பிதா என்னை தத்தெடுத்தார்னா என்ன அர்த்தம் பிரதர்? சரி, அதை ஒரு சம்பவத்தின் மூலமா நம்ம தியானிக்கலாம். வாசிங்க, ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 48 verse 5. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். போதும், என்னை கவனிங்க, என்னை கவனிங்க, என்னை பாருங்க. யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா. சொல்லுங்க, யாக்கோபு யாரு? வயது முதிர்ந்த பிதா. அவருடைய குமாரன் யோசேப்பு. சொல்லுங்க, அவருடைய குமாரன் யாரு? யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போய், எகிப்துங்கிறது பாவ உலகம், அடிமைத்தன வீடாகி எகிப்துன்னு வேதமே சொல்லுது. அந்த எகிப்து தேசத்துக்கு போய் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் மனாசேயும் எப்பிராயும். சரியா? திரும்பி சொல்றேன், யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா. சொல்லுங்க, வயது முதிர்ந்த பிதா யாரு? யாக்கோபு. அவர் மகன் யாரு? யோசேப்பு. இல்லையா? யோசேப்பு எகிப்துக்கு போய் பெற்றெடுத்த பிள்ளைங்க 2 பேர். யார் யாரு? மனாசேயும் எப்பிராயும். இப்ப யாக்கோபு தன் மகன் யோசேப்பை பார்த்து சொல்றார், யோசேப்பு, நீ எகிப்து தேசத்துல பெற்றெடுத்தில உன்னுடைய குமாரர், இனிமே அவங்க உன்னுடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவங்க என்னுடைய குமாரர், ஏன் பிள்ளைங்க. தன் மகனுடைய பிள்ளைகளை, தன் மகன் எகிப்து தேசத்துக்குள்ள போய் உலகத்துக்குள்ள பிரவேசித்து போய் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாய் தத்தெடுத்து கொண்டார். இல்லையா? யாக்கோபு தன் மகன் யோசேப்பு பெற்றெடுத்த பிள்ளைங்களை தன்னுடைய குமாரர், ஏன் குமாரர்னு சொல்லி அவர் என்ன பண்ணிக்கிறார்? அவரு தத்தெடுத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், பிதாவாகிய தேவன்
அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்துக்கு வந்து, இந்த பாவ உலகத்துக்கு வந்து சிலுவையில பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். இப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய குமாரனாகிய இயேசு பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக அவர் தத்தெடுத்து கொண்டாரு. அவர் சுவிகாரம் எடுத்து கொண்டாரு. அவர் அடாப்ட் பண்ணி கொண்டாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? தத்தெடுக்கிறதுனா சுவிகாரம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அடாப்ஷன். பிள்ளை இல்லாதவங்க என்ன செய்வாங்க? சில பேர் தத்து எடுத்துக்கிடுவாங்க தானே. இப்ப அவர் தத்தெடுத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எப்படி சொல்றீங்க? பிதா என்னைய அவருடைய பிள்ளையாக தத்து எடுத்துட்டார்னு எப்படி சொல்றீங்க? சரி, இப்ப கவனிங்க. யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைங்களை மனாசே எப்பிராயிம தத்தெடுக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அது 48:14 வாசிங்களேன். அது 48:14. மனாசே எப்பிராயிம அடாப்ட் பண்றதுக்கு, சுவிகாரம் எடுக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அது 48:14. ஜெனசிஸ் சாப்டர் 48:14. அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்ப யாக்கோபு மனாசே எப்பிராயிம் யோசேப்புடைய பிள்ளைங்களை, ஆக்சுவலா இவருடைய பேர பிள்ளைங்க தான், முறை வந்து பேர பிள்ளைங்க தான் வரணும் இல்லையா? யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்புடைய பிள்ளைங்க மனாசே. இப்ப மனாசே எப்பிராயிமை தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னா, அவங்க தலைமையில கை வைத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இது யூதர்களுடைய மரபு. ஒவ்வொரு இனக்கூட்டத்துல ஒவ்வொரு விதம் தத்தெடுப்பாங்க. யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, தத்தெடுக்கிறதுக்கு தலைமையில கை வைப்பாங்க. இப்ப நம்ம ஊர்லலாம் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கணும்னா என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைக்கு பூநூல் போட்டு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? குழந்தை இல்லாத அந்த பிள்ளையை தத்தெடுக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க? கழுத்துல பூநூல் போட்டு தத்தெடுப்பாங்க. அல்லது நம்ம ஊர்ல ரிங் போட்டு விடுவாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஒன்று பூநூல் போடுவாங்க, அல்லது குழந்தைக்கு என்ன செய்வாங்க? ரிங் போட்டு விடுவாங்க, செயின் போட்டு தத்தெடுப்பாங்க. சிலர் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு கொடுப்பாங்க. அங்கவஸ்திரம், தன்மேல் தோளில் கிடக்கிற அந்த துண்டு இருக்குல்ல, அங்கவஸ்திரம், அதை எடுத்து அந்த குழந்தை மேலே போட்டு அந்த குழந்தைய தன்னுடைய பிள்ளையை என்ன செய்வாங்க? தத்தெடுப்பாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்து தத்தெடுப்பாங்க. நம்ம ஊர்ல யூதர்களுடைய மரபு என்னன்னா, தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, தலை மேல என்ன செய்வாங்க? கை வைப்பாங்க. அதனாலதான் இப்போ பவுல் சொல்லும்போது சொல்றாருல, யூதர்கள் வந்து யார் தீமோத்தேயுட்ட சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் யார் தலையில என்ன செஞ்சிடாத, கை வைக்காதன்னு சொல்றாரா? அதனாலதான் யூதர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் யார் தலையிலையும் கையும் வைக்க மாட்டாங்க. தங்கள் தலையில கை வைக்கிறதுக்கு என்னவும் செய்ய மாட்டாங்க, அவங்க அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. இப்ப தீமோத்தேயுவை வந்து பவுல் வந்து பவுல் தன்னுடைய குமாரன் அழைக்கிறார் தீமோத்தேயுவை. ஏன்னா பவுல் லிட்ரலாவே யாரு தலைமையில கை வச்சாரு? தீமோத்தேயு தலைமையில கை வச்சு அவரை தன்னுடைய பிள்ளையா அவர் என்ன செஞ்சுட்டாரு? தத்தெடுத்துக்கிட்டார். அதனாலதான் என் குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு சொல்றார். பவுல் சொல்றாருல, நான் உன் தலைமேல் கை வைத்த போது நீ கைகளை வைத்த போது நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு சொல்றாரா? அப்ப யூதர்களுடைய மரபு என்னன்னா, தத்தெடுக்கிறதுக்கு தலைமையில கைகளை வைப்பாங்க. சொல்லுங்க, தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? தலைமையில கைகளை வைப்பாங்க. திருப்பி சொல்லுங்க, யூதர்களுடைய மரபு என்ன? தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? திருப்பி ஆண்கள் பதில சத்தம் இல்ல, சத்தமா சொல்லுங்க. தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? யூதர்கள் தலைமையில கை வைப்பாங்க. வெரி குட், சூப்பர். நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். வேதத்துல பார்த்திருக்கீங்களா? தலைமையில கை வைக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். பார்த்திருக்கீங்களா? உபாகம் 34:9 வாசிங்க. Deuteronomy chapter 34:9. மோசே நூனின் குமாரனாகிய உபாகம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். மோசே தன்னுடைய 2 கைகளையும் யோசுவா மேல அப்படி வைக்கிறார் பாருங்க. வச்ச உடனே அங்க யார் இறங்கி வர்றது? பரிசுத்த ஆவியா. மோசே வந்து தன் ஸ்தானத்துல தன் பிள்ளையா யாரை நியமிக்கிறாரு? யோசுவாவை நியமிக்கிறார் இல்லையா? எசேக்கியேல் 37:1 வாசிங்க. எசேக்கியேல் 37:1. எசேக்கியேல் chapter 37:1.
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. கர்த்தருடைய கரங்கள் கை அப்படியே எசேக்கியேல் மேல அமர்ந்த உடனே அவர் ஆவியானவர் இறங்கி வர்றாரு பாருங்க. இல்ல அப்போஸ்தலர் 19:6 வாசிங்க. 19:6 Acts chapter 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்ப எங்கெல்லாம் பைபிள்ல கைகளை வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் யாரு இறங்கி வர்றா? சுத்தமா சொல்லுங்க, யாரு இறங்கி வர்றா? நான் இப்படி கேட்கிறேன், தலைமையில கை வைப்பது எதற்கு அடையாளம்? இப்படி கேட்கிறேன், தத்தெடுப்பதற்கு யூதர்கள் என்ன செய்வாங்க? சத்தமா சொல்லுங்க, தத்தெடுப்பதற்கு யூதர்கள் என்ன செய்வாங்க? தலைமையில கை வைப்பாங்க. தலைமையில கை வச்சா யார் இறங்கி வருவா? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். இப்ப பிதா என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய குமாரனாகிய இயேசு சிலுவையில பெற்றெடுத்த உங்களை என்னையும் தத்து எடுக்கிறதுக்காக உங்க தலை மேல கைய வச்சாரு. அவர் கைய வச்சதுனாலதான் ஆவியானவர் அபிஷேகமாய் உங்க மேல இறங்கி வந்திருக்கிறாரு. நீங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிதா உங்க தலை மேல கை வச்சு உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் அவர் தத்தெடுத்து கொண்டாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் உங்களை சுவிகார புத்திரராக்கி கொண்டாரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? பெற்றிருக்கவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிதா உங்க தலை மேல கை வைத்து உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் தத்தெடுத்து கொண்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன செய்யறாங்க? தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? என்னெல்லாம் தர்றாங்க? ஒண்ணு கழுத்துல என்ன போட்டு விடுவாங்க? பூநூல். இல்லைன்னா கையில மோதிரம், கழுத்துல செயின், இல்லைன்னா தோல்ல துண்டு, அங்கவஸ்திரம் ஏதாவது கொடுக்குறாங்களா? தத்தெடுக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து பிள்ளையை தத்தெடுக்கிறாங்களா? பிதா பார்த்தாரு. பூநூல் போட்டா என்ன செஞ்சிருவாங்க? அறுத்துருவான். செயின் போட்டா கலட்டிடுவான். ரிங் போட்டா கலட்டிடுவான். அங்கவஸ்திரம் போட்டா கிழிஞ்சிரும். அவர் பார்த்தாரு. சில பேர் அருணா கயிறு, வெள்ளி அருணா கயிறு போட்டு விடுவாங்க பிள்ளைக்கு, இல்லையா? வெள்ளி அருணா கயிறு போட்டா கூட அறுத்துருவான். அவர் பார்த்தாரு. பிதா அவங்களுக்கு அருணா கயிறு போட்டு தத்தெடுக்கல, தம்முடைய ஆவியையே கொடுத்து உங்களை தத்தெடுத்து கொண்டார். இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு தம்முடைய யாரையே கொடுத்தாரு? உங்களுக்கு ஆவியையே கொடுத்து உங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் தத்தெடுத்து கொண்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தத்தெடுப்பின் ஆவியானவரை பெற்றீர்கள். ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நேரம் இல்லை, சீக்கிரம் வாசிங்க. வாசிச்சு முடிச்சிடலாம், சீக்கிரம் வாசிங்க. ரோமர் எடுத்துக்கிறோங்க. 8வது அதிகாரம் 15ல இருந்து எல்லாரும் சத்தமா வாசிக்கணும், ஜீவனா வாசிக்கணும், சீக்கிரம் வாசிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன ஆவியை பெற்றீர்களா? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்களே, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்றார் பாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. இவ்வளவையும் பிதா எதுக்கு செஞ்சிருக்கார் தெரியுமா? நீங்களும் நானும் அவரை கூப்பிடணுமா? என்னன்னு? அப்பான்னு சொல்லி கூப்பிடணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரதர் சிஸ்டர், அந்த தகப்பனுடைய ஏக்கத்தை பாருங்களேன். நான் சொல்லட்டுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் இந்த பக்கம் நிற்கிறீங்க, ரோட்டில் அதர் சைட் உங்கள் பிள்ளை நிற்கிறான். அது என்ன வயசாக வேணா இருக்கட்டும், சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளை உங்கள் பையன் நிற்கிறான், அல்ல உங்கள் பொண்ணு நிற்குது. ஒருத்தன் உங்கள் பிள்ளைய இரும்பு ஆயுதங்களை வச்சு காயப்படுத்துறான், குத்துறான், கிழிக்கிறான்.
அந்த பக்கம் இருந்து உங்க பிள்ளை ரோட்ல நிறைய வெஹிக்கிள் போகுது, நிறைய கார்லாம் குறுக்க போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பக்கம் இருந்து உங்க பிள்ளை உங்களை அப்படியே கண்ணீர் ததும்ப, அப்படியே கண்ணீர் தார தாரையா ஓட, அந்த வழியில வேதனையில உங்களை பார்த்து கூப்பிடுது, அப்பான்னு கத்துது, கதறுது இல்ல? அந்த சத்தத்தை கேட்டுட்டு உங்களால அமைதியா இருக்க முடியுமா? என்ன தடை இருந்தாலும் அது எல்லாம் தாண்டி போய் உங்க பிள்ளைகிட்ட நீங்க நிப்பீங்க. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே வார்த்தையில முடிவு உண்டு, விடிவு உண்டு. என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அவரை பார்த்து அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. அவர் உங்களுக்காக வந்து நிற்க ஆரம்பிப்பார். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற. நீங்க கூப்பிடணுமா பிரதர்? நீங்க கூப்பிடணுமாம் சிஸ்டர்? நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவரை தேவனாக மட்டுமே பார்க்கிறார்கள், ஆனால் தகப்பனாக பார்க்கிறது இல்லை. தேவனாக, கடவுளாக, காடா பார்க்கிறாங்க, ஆனா அவரை எப்படி பார்க்கிறது இல்லை? தகப்பனா பார்க்கிறது இல்லை. நான் சொல்லட்டுமா? உலகத்துக்கு வேண்டுமானால் அவர் தேவனாக இருக்கலாம், ஆனா உலகத்துக்கு தேவனாக இருக்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்களுடைய அப்பா. ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே முதல் வார்த்தையை அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த சத்தத்தை அவர் கேட்டார்னு வைங்க, அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க பக்கத்துல வந்து நிப்பார் பிரதர். உங்களுக்காக உங்க தகப்பன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் பிரதர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? திருப்பி வாசிங்க, நேரம் இல்ல, திருப்பி வாசிங்க. அந்தபடி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இருக்கா? அடுத்த வார்த்தை, அடுத்த வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சொல்லுங்க, திருப்பி வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. தேவனுடைய என்னவாக இருக்கிறோம்? அப்புறம் ஏன் எப்ப பார்த்தாலும் நான் அடிமை ஆண்டவரே, நான் மண்ணு, நான் கழுத, நான் புழுதி, நான் குப்பை, நான் புழு, நான் ஜீரோ, ஐ ஆம் நத்திங், நான் ஒண்ணும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அடிமையா பிள்ளையா? நான் அடியான் ஆண்டவரே, நான் அடியாள் ஆண்டவரே. அது பவுல் ரொம்ப தெளிவா எழுது. எங்கெல்லாம் தன்னை ஊழியக்காரன் அப்படின்னு அழைக்கிறாரோ அங்கெல்லாம் என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, ஒரு அடிமைங்கிறதுக்குரிய கிரீக் வேர்டை தான் அவர் யூஸ் பண்றார். ரொம்ப அவர் தெளிவா எழுதுறார். எப்படின்னா, ஊழியம்னு வந்துட்டா, மினிஸ்ட்ரின்னு வந்துட்டா, நான் ஒரு அடிமையை போல இறங்கி வேலை செய்வேன், களத்தில் இறங்கி வேலை செய்வேன். நான்லாம் பெரிய ஆளாகும், 25 வருஷம் விசுவாசம், நான்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறனாக்கும், இங்கே ஒர்க் பண்ணுறனாக்கும், நான்லாம் ஐடி ஆக்கும், அப்படிலாம் நான் நிற்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்? நான் மினிஸ்ட்ரின்னு வந்துட்டா யார மாதிரி களத்தில் இறங்கிடுவேன். நான் ஒரு அடிமையை போல இறங்கி வேலை செய்வேன். ஆனால் அதர்வைஸ் தேவனுக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்தில் என் ஸ்தானம், நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க, நாம் தேவனுடைய என்னவாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. நான் தேவனுடைய பிள்ளைகளாய், சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகளாய், சத்தமா வாசிங்க, பிள்ளைகளாய் இருக்கிறோமா, இனிமே இருப்போமா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா, இனிமே ஆக போறீங்களா? நிறைய பேர் இப்பதான் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர், நான் பிரதர் இன்னைக்கு சனிக்கிழமை தானே பிரதர், கொஞ்சம் ஜோம் பண்ண மறந்துட்டேன் பிரதர், அதனால பிள்ளை இல்லை பிரதர், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை ஆயிடலாம் நினைக்கிறேன் பிரதர், திங்கக்கிழமை எப்படி இருப்பனோ எனக்கு தெரியல பிரதர். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிள்ளையாக ட்ரை பண்றது, அதனாலதான் ஆகவே முடிய மாட்டேங்க. எதனால நீங்க பிள்ளை நல்லா, நீங்க உங்க பிள்ளை எதனால பிள்ளை? நீங்க போய் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்களேன், நீ ஃபர்ஸ்ட் கிரேட் எடுத்தாதான் எனக்கு பிள்ளை. அது என்ன சொல்லுவோம்? நீ பெத்தாலே நான் உன் பிள்ளை தான். உண்மைதானே?
பிரதர், நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்னா, நிறைய நேரங்களில் நான் ஏதாவது செய்து அவரை பிரியப்படுத்தினால் நான் அவருக்கு பிள்ளை. இல்லை பிரதர், நீங்க செய்ததுனால நீங்க பிள்ளையாகல. இயேசு உங்களை சிலுவையிலே பெற்று எடுத்ததுனால, பிதா உங்களை தத்து எடுத்ததுனால தான் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிள்ளையானு நினைக்காதீங்க. அதாவது நான் வாழ்ந்து பிள்ளையாக முடியாது, நான் பிள்ளையாக இருக்கிறேன் என்கிற அறிவு வந்தாதான் அதற்கேற்ப என்னால வாழவே முடியும். உண்மைதானா? நான் நல்ல கவனிங்களே, இந்த இங்கிலாந்து அரச குடும்பம் இருக்காங்கல்ல, இப்ப சார்லஸ் மன்னரா இருக்கார்ல, அவங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 2 பேர், ஏதோ கேரி, வில்லியம் கேரி, இன்னொரு பையன், அரச குடும்பத்து பிள்ளைங்கள், ராயல் கிட்ஸ் இருக்காங்கல்ல. அந்த ராயல் கிட்டுக்கு ட்ரைனிங் உண்டு. அந்த ட்ரைனிங் பேரே ராயல் கிட்ஸ் ட்ரைனிங் உண்டு. முன்னாடி அப்படி ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணாங்க, இப்போ வச்சிருக்காங்களான்னு தெரில. அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த அரச குடும்பத்து பிள்ளைகளுக்கு பயிற்சி உண்டு. என்ன, எப்படி நடக்கணும், நடக்கிறது, நீ நடக்கிறப்ப எப்படி நடக்கணும், எப்படி ஒரு ஆளை பார்க்கணும், எப்படி ஷேக் ஹேண்ட் பண்ணுறப்ப நீ எப்படி என்ன செய்யணும், கை குலுக்கணும், சாப்பாட்டில் ஒரு சேரில் உட்கார்ந்தா எப்படி நீ என்ன செய்யணும், உட்காரணும். அந்த ஸ்ட்ரைட்டாக உட்காருவாங்க. 2 கால் என்ன செய்யணும், அந்த ஷூ வந்து கரெக்டாக என்ன செய்யணும், அப்படி தரையில் படிந்து நேராக அந்த முழங்கால்ல இருந்து கால் நேராக இருக்கணும். அப்படி ஷூ என்ன செய்யணும், தரையில் படிந்து இருக்கணும். அப்படி நிமிர்ந்து இருக்கணும். நடக்கிறப்ப நீ இப்படி தான் நடக்கணும். ஜனங்களை பார்க்குறப்ப உன் உடம்பு இப்படி திரும்பக்கூடாது. ஜனங்கள்லாம் 2 பக்கம் நிற்பாங்க. அவங்கள பார்க்குறப்ப உன் உடம்பு என்ன செய்யக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது. உன் கழுத்து மட்டும்தான் என்ன செய்யணும், அப்படி திரும்பி என்ன செய்யணும், கையை ஆட்டணும். அதெல்லாம் பயிற்சி உண்டு. எதுக்கு? உட்கார்றதுக்கு நடக்கிறதுக்கு என்ன உண்டு, பயிற்சி உண்டு. நீங்க வேணா அந்த வீடியோ எடுத்து பாருங்க. டயானா இறந்துருக்காங்க. வில்லியம் கேரி, இன்னொருத்த, அவங்க அம்மா வந்து டயானா இறந்து பாடி முன்னாடி இருக்கு. எமோஷனான தருணம். அப்ப கூட அந்த பிள்ளைங்க முறைமை மாறாம நடக்கிறாங்க. கரெக்டா நிக்கிறான், கரெக்டா பார்க்கறான், கரெக்டா திரும்புறான். ஏன்னா அந்த எமோஷன்ல கூட அந்த முறைமை மாற மாட்டேங்குது. ஏன்னா அப்படியே நடந்து 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 வாழ்ந்து 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 அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, அது பழகிருச்சு. இப்ப அவனுக்கு என்ன சொல்லி வளர்க்கப்படுது, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ மற்ற பிள்ளைகளை போல நீ வாழக்கூடாது. ஏன்னா யூ ஆர் a ராயல் கிட், நீ அரச குடும்பத்து பிள்ளை, நீ ராஜாவுடைய பிள்ளை, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் உட்காரணும். அப்ப அந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கு. என்ன, நான் மற்றவங்களை போல வாழ முடியாது, மற்றவங்களை போல நடக்க முடியாது, மற்றவங்க உட்கார மாதிரி உட்கார கூடாது, மற்றவங்க பேசுற மாதிரி நான் பேசக்கூடாது. இல்ல, நான் யாருடைய பிள்ளை, நான் என்ன குடும்பத்தை சேர்ந்தவன், நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவன். இல்ல, அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த அறிவு உள்ள இருக்கு. நீங்க போய் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, ஆய் சேர்ல வந்து நேரா உட்காரு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி குறுக்க சாச்சு உட்கார்ந்துருக்கு பாருங்க, நேரா உட்காருன்னு சொல்லுங்க. அது என்ன சொல்லுவோம், உட்கார்றது கூட எனக்கு உரிமை இல்லையா, இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறேன் நீ. அந்த பிள்ளைங்க அப்படி சொல்றது இல்லை. ஏன்? அந்த பிள்ளைங்களுக்கு அறிவு இருக்கு. நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ராயல் கிட்டு, நான் அரசனுடைய பிள்ளை, நான் இப்படிதான் நடக்கணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு என்னவாக இருக்காது, ஏன் தகுதிக்கு அது ஈடு கிடையாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏதாவது செஞ்சு பிள்ளையாக முடியாது பிரதர். அவருடைய பிள்ளைங்கிற அறிவு வந்துட்டா தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்ப நம்ம நீங்க என்ன நினைக்கிறோம், நான் ஏதாவது செஞ்சு பிள்ளையா பிரதர், நான் வந்து ஏதோ செஞ்சுட்டேன் பிரதர், அதனால பிள்ளை இல்லை பிரதர், அதனால நான் எப்படியாவது பிள்ளை ஆயிரம் பிரதர். இல்ல, நீங்க செஞ்சு பிள்ளையாக முடியாது. பிள்ளைங்கிற அறிவு வந்துட்டா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இதெல்லாம் நான் தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் எனக்கு, நான் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு என் தகுதிக்கு இதெல்லாம் ஈடு கிடையாது. இப்படி நான் பேசக்கூடாது, இப்படி நான் நடக்கக்கூடாது. ஏன்னா நான் யாருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. இல்ல, சரி சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா, இனிமேதான் ஆக போறீங்களா? சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. அடுத்த வார்த்தை சீக்கிரம் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சாட்சினா என்ன? விட்னஸ் அப்படின்னா என்ன? கோர்ட்ல பார்த்திருக்கீங்களா? நானே சொல்றேன், கோர்ட்ல பார்த்திருக்கீங்களா? ஜட்ஜு உட்கார்ந்துருப்பார். அப்ப முதல்ல கூண்டுல ஒருத்தர் ஏறுவார்.
ஏறி ஜட்ஜை பார்த்து சொல்லுவார், ஐயா நான் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை சொல்லுவார், தன் அடையாளத்தை சொல்லுவார். சார் நான் வந்து என் பேர் இது சார், நான் வந்து சரியான ஆள் சார், நான் அந்த பணத்தை கொடுத்துட்டேன் சார், நான் எதுவும் தவறு செய்யலை சார், நான் நிரபராதி சார், நான் குற்றவாளி இல்லை சார். தன்னை குறித்து சொல்லுவார். நல்ல கவனிங்க, முதல்ல தான் யார் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். தான் யார், தான் எப்படிப்பட்டவர், தன்னை குறித்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். சொல்லிட்டாரா? உடனே ஜட்ஜி கேட்பார், நீ சொல்றியே, நீ சொல்றதுக்கு யாரு சாட்சி கேட்பாரா? கேட்ட உடனே இன்னொருத்தர் கூண்டுல ஏறுவார், இவருடைய நண்பர் கூண்டுல ஏறுவார். ஏறி சொல்லுவார், சார் இவர் எனக்கு தெரியும் சார், இவர் இன்னார் சார், இவர் அந்த பணத்தை கொடுத்துட்டார் சார். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். கரெக்டா? இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவர் என்ன பண்ணுவாரு? இவர் நிரபராதி சார், இவர் குற்றவாளி இல்லை சார், அந்த பணத்தை இவர் கொடுத்துட்டார் சார், எனக்கு தெரியும் சார். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவர் கன்ஃபார்ம் பண்ண வர்றவர் தான் சாட்சி. அப்ப முதல்ல நீங்க சொல்லணும், என்ன, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள். நீங்க சொன்னா ஆவியானவரும் உங்க தோள் மேல கை போட்டு சொல்லுவாரு, ஆமா இவன் தேவனுடைய மகன், இவள் தேவனுடைய மகள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பிரச்சனையே என்னன்னா, நாம சொல்றதே கிடையாது. நாம யாரு? நான் அடிமை பிரதர், மண்ணு பிரதர், குப்பை பிரதர், கழுத பிரதர். ஆண்டவர்ட்ட ஒரு வழக்கம் இருக்கு தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. நான் மண்ணு பிரதர், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. நான் வந்து புழுதி பிரதர், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. நான் கழுத பிரதர், கழுத வந்து இன்னும் கொஞ்சம் பொதி மூட்டையை தான் சுமக்கும். அப்ப கழுதைனா நீ நல்லா பொதி மூட்டையை சுமக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப நீ இன்னும் 2-4 பிரச்சனையை வாங்கிக்கலாம் இல்லையா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல சரி. இப்ப சாட்சி சொன்ன உடனே ஜட்ஜி கேட்பாரா? சாட்சியை பார்த்து கேட்பார், நீ சொல்றியே, சாட்சி சொல்றியே, நீ உன் 2 கண்ணால பாத்தியா? ஆர் யூ ஐ விட்னஸ்? ஆர் யூ an eyewitness கேக்குறாரா? நீங்க 2 கண்ணால பாத்தியா கேக்குறாரா? அதுக்கு என்ன சொல்லுவார் அவரு? ஆமா நான் 2 கண்ணால பார்த்தேன் சொல்லுவாரா? சொல்லுவாரா? அதைத்தாங்க உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், அவர் என்னுடைய அப்பா. நீங்க சொல்லுங்க, ஆவியானவர் கை போட்டு பரலோகத்துக்கு சாட்சி கொடுப்பா. பரலோகம் ஆவியானவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆவியானவரே அவன் தேவனுடைய மகனா, தேவனுடைய மகளா? கன்ஃபார்மா? ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு, ஆமா இவன் தேவனுடைய மகன் தான், இவள் தேவனுடைய மகள் தான். பிதா இவனை தத்தெடுக்க இவன் தலைமையில கை வச்சதை நான் பார்த்தேன். நான் பார்த்ததுனாலதான் இவன் மேல அபிஷேகமா இறங்கி வந்தேன். பிதா இவன் தலைமையில கை வச்சு இவனை தத்தெடுத்ததுக்கு நான் தான் ஐ விட்னஸ். ஆவியானவர் சொல்லுவாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிரதர் சிஸ்டர், ஆவியானவர் உங்களுக்கு அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்க. சாட்சி இடுகிறவைகள் 3, அதுல ஆவி சாட்சி இடுகிறது. இல்ல அப்ப ஆவியானவர் உங்களுக்காக அங்க சாட்சி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாட்சி சொன்ன உடனே ஜட்ஜ் என்ன எழுதுவாரு? தீர்ப்பு எழுதுவாரா? ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாரா? ஓகே, இந்த சாட்சி உண்மை, சாட்சி கரெக்டான நபர், அவர் சொல்லிட்டாரு, சோ சாட்சி மெய் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். சாட்சியின் அடிப்படையில் உடனடியாக இவரை விடுதலை செய்றேன், உடனடியாக இவரை ரிலீஸ் பண்ணுங்க. இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் எப்படி நீங்க ஜெயில வைக்கலாம்? உடனே ரிலீஸ் பண்ணுங்க, பிரிசன்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, பணத்தை கொடுங்க, அவருக்குரியதை முதல்ல செட்டில் பண்ணுங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாரா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க, அவரை அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிங்க. ஆவியானவர் சாட்சி கொடுக்க ஆரம்பிப்பா. பரலோகம் ஜட்ஜ்மெண்ட் எழுதும், ஆமா இவன் தேவனுடைய மகன், இவள் தேவனுடைய மகள். தேவனுடைய மகன் எப்படி கஷ்டப்படலாம்? அது என்ன பிரச்சனை? உடனே அதை சால்வ் பண்ணுங்க. எதிரா வர்றது யாரு? அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க, அவங்க சொத்துக்களை கொடுங்க. பரலோகம் ஜட்ஜ்மெண்ட் எழுத ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு அவரை சொல்லிட்டே இருங்க, அப்பா அப்பா அப்பா. அந்த வார்த்தையை கூப்பிட்டு கொண்டே இருங்க. அவர் உங்களை பிள்ளைகளாய் நடத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்த வார்த்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நாம் பிள்ளைகளானால், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரம்னா என்ன? ஒரு அப்பாவுடைய சொத்துல பிள்ளைக்கு என்ன உண்டு? சொந்தம் உண்டா? பங்கு உண்டா? உரிமை உண்டா? வெரி குட். உரிமை உண்டா? அப்ப நான் சொல்றேன்,
நீங்க யாருடைய உங்க அப்பா பிதா இருக்காரு பாருங்க, அவருடைய எல்லா சொத்துகளிலும் உங்களுக்கு ஆசி உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்த வார்த்தை வாசிங்க, அடுத்த வார்த்தை வாசிங்க. தேவனுடைய சுதந்திரரும். சொல்லுங்க, யாருடைய சுதந்திர? யாருடைய சுதந்திர? தேவனுடைய சுதந்திரம். நான் சொல்றேன், உங்க பூமிக்குரிய தகப்பன் தாய் தகப்பன் இருக்காங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு சொத்து கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம இருக்கலாம். ஒருவேளை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க தாய் தகப்பன் உங்களுக்கு சொத்து கொடுத்திருக்காங்களோ இல்லையோ, உங்க பரமபிதா அவங்களுக்கு ஏராளமான சுதந்திரத்தை வைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய சுதந்திரவாளிகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் என்ன அர்த்தம்? சீக்கிரம் பாருங்க, என்ன பாருங்க, நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா, அவர் பையன், அவர் மகன் யோசேப்பு. யோசேப்பு எகிப்து தேசத்துல பெற்றெடுத்த பிள்ளைங்க தான் யார் யாரு? மனாசே, எப்பிராயிம். இப்ப யாக்கோபு தன் மகனுடைய பிள்ளைகளை தன் பிள்ளைகளா தத்தெடுத்துட்டார். இப்ப யாக்கோபுக்கு யோசேப்பும் பிள்ளை, மனாசே எப்பிராயிமும் பிள்ளைகள். உண்மைதானா? யாக்கோபுக்கு யார் யாரு பிள்ளைங்க? யோசேப்பும் பிள்ளை, அடுத்து மனாசே எப்பிராயிமா பிள்ளைங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் இல்லையா? அப்ப சொல்லுங்க, அப்ப யோசேப்பும் மனாசே எப்பிராயிமும் இப்ப என்ன முறையா மாறுறாங்க? ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்கன்னா என்ன முறையா மாறுறாங்க? சொல்ற விளங்குதா? யாக்கோபுடைய மகன் யாரு? யோசேப்பு. சொல்லுங்க, யாரு? யோசேப்புடைய பிள்ளைங்க யாரு யாரு? யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? மனாசே எப்பிராயிமும் யாருதான் என்னுடைய பிள்ளைங்கன்ட்டார். அப்ப யோசேப்பு, மனாசே, எப்பிராயிம் இவங்க எல்லாருமே யாருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க? யாக்கோபுடைய பிள்ளைங்க. அப்ப யோசேப்பு, மனாசே, எப்பிராயிம் இப்ப என்ன முறையா மாறுறாங்க? யோசேப்பு பெற்று எடுத்திருக்காரு தான், ஆனா இப்ப யாக்கோபு தத்து எடுத்துட்டதுனால என்ன முறையா மாறுறாங்க? அவங்க சகோதரர் தானா, ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க தானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு உங்களை சிலுவையில பெற்றெடுத்திருக்கிறார், அதனாலதான் அவர் உங்களுக்கு தகப்பன். சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவை எப்படி நீங்க அப்பான்னு சொல்றீங்க? பிதாவையும் அப்பாங்கிறீங்க, இயேசுவையும் அப்பாங்கிறீங்க, அப்புறம் என்னை சிலுவையில பெற்றெடுத்தவர் அப்பான்னு சொல்லாம என்னன்னு சொல்றது இல்லையா? இயேசு உங்களை பெற்றெடுத்ததுனால அவர் உங்கள் தகப்பன் தான், ஆனா பிதா உங்களை தத்து எடுத்துட்டதுனால இப்ப இயேசு உங்களுடைய மூத்த சகோதரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க கேட்கலாம், என்னை சிலுவையில பெற்றெடுத்த இயேசுவை அப்பாவை எப்படி நான் சகோதரன்னு சொல்றது? அவரே அதுக்கு வெட்கப்படலையா இல்லையா? எபிரேயர் 2:11 சொல்லுது பாருங்க. எபிரேயர் புத்தகம் 2:11, Hebrews chapter 2:11. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இயேசு நம்முடைய மூத்த சகோதரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முக்கியமானது சொல்றேன், பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் உரிமைகளும் அதிகாரங்களும் இருக்கிறதோ அந்த எல்லா உரிமைகளும் அதிகாரங்களும் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்? நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். கிறிஸ்துவின் பங்காளிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்துல பங்கு வாங்குறவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க? பங்காளி. அப்ப பிதாட்ட இயேசுவுக்கு என்னெல்லாம் உரிமைகளும் அதிகாரங்களும் இருக்கும், அந்த எல்லா உரிமைகளும் அதிகாரங்களும் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேல பிதா உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இயேசுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரோ அதெல்லாம் யாருக்கும் கொடுத்திருக்காரா? உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். இல்ல? சரி, அடுத்து வாசிங்க. நேரம் இல்ல, 8:30 முடிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? பார்த்தீங்களா, கடைசியா வந்துச்சு பார்த்தீங்களா, பாடுபடணும் பிரதர், கஷ்டப்படணும் பிரதர், பாடு பிரதர். எப்படி பாடுபடணும்? கடன் வாங்கி, ஆக்சிடென்ட் நடந்து,
இந்த நீங்க கடன் வாங்குறதுனால, நீங்க ஆக்சிடென்ட் படுறதுனால, அல்லது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுனால, வழக்குகள் வர்றதுனால பரலோகத்துக்கு என்ன லாபம் நினைக்கிறீங்க? அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள்ங்கிறதே நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து இயேசு 2 விதத்திலே பாடுபட்டார். ஒன்னு, உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே பாடுபட்டார். உண்மைதானா? அந்த பாடு உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. நம்மளால யாரு பாவத்தை என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. நீங்க வாட்டுக்கு என்ன சொல்லக்கூடாது, ஆண்டவரே கர்நாடகாவின் பாவத்துக்கே நான் தான் உத்தரவாதி. உன் பாவத்தை சுமக்க முடியாம தானே உள்ள வந்து உட்கார்ந்துருக்க. அப்புறம் நான் கர்நாடகாவின் பாவத்தை சுமக்கிறேன் இல்ல, அறியாம சொல்லக்கூடாது. நீங்க அவனவன் தன் தன் பாவத்தை சுமப்பான், அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா? நீங்க போய் மற்றவங்க பாவத்தை என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, அப்ப இயேசு சிலுவையில பாவத்தை சுமந்து பாடுபட்ட மாதிரி நம்ம பாடுபட முடியாது இல்லையா? அந்த பாடு நமக்கு கிடையாது. சரி, அடுத்து இயேசு எப்படி பாடுபட்டார்? நன்மை செய்து பாடுபட்டார். நன்மை செய்து பாடுபட்டார். போராட்டங்கள்லாம் நன்மை செய்தார். ஆனாலும் அவருக்கு உபத்திரவம் கொடுத்தாங்க. அதை அவர் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார். இல்லை, இதே வசனத்தை T45 வாசிங்களே, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழிபெயர்ப்பு வாசிங்களே, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வாசிங்க. Because we are God's children, ஏனெனில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், we also will someday inherit eternal blessings. நாம் இந்த நித்திய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். We will inherit them from God, அதை தேவனிடத்திலிருந்து சுதந்தரித்துக் கொள்கிறோம். and we will also inherit them just like Christ has inherited them. இயேசு பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது போலவே நாமும் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். But we must suffer for doing good as Christ did. இயேசு நன்மை செய்து பாடுபட்டது போல நன்மை செய்து பாடு அனுபவியுங்கள். அப்படிதான் பேதுரு எழுதுறாரு இல்ல, நன்மை செய்து தீங்கு அனுபவி. அப்ப 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. அந்த நன்மையினால சில இடர்பாடுகள் உங்களுக்கு வருமானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் நன்மையை செய்து, என்னத்துக்கு பிரதர், நாளைக்கு நம்ம போய் நல்லது செஞ்சு நமக்கே வினையா முடிஞ்சிடும், விட்டுருங்க பிரதர். அப்படிலாம் நினைக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்குமானால் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்லை, அதனால சில இடர்பாடுகள் வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இருப்பீர்கள். இல்ல, சரி, அடுத்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட, எப்படி நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவோட எழும்பி வருகிற தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எழும்பி வரணும். இந்த தேவனுடைய பிள்ளை நான் அப்படிங்கிற அந்த அறிவோட இங்க இந்த கேஜிஎஃப்ல எழும்பி நின்று நீங்க சொல்லணும். இந்த வான மண்டலத்தை பார்த்து சொல்லணும், கேஜிஎஃப் மேல இருக்கிற இந்த வான மண்டலமே, நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய மகன் வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மகள் வந்திருக்கிறேன், நீ மாதம் மும்மாறி பொழிவாயாக. நீங்க சொன்ன மாத்திரத்துல இந்த வான மண்டலங்கள் மும்மாறி பொழிவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த கேஜிஎஃப் இருக்கிற சுற்றி இருக்கிற வயல் நிலங்களுக்கு போகணும், தோட்டங்கள் துறவுகளுக்கு போகணும், அங்க நின்று சொல்லணும், அவைகளை பார்த்து சொல்லணும், நான் தேவனுடைய மகன் வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மகள் வந்திருக்கிறேன், நீங்க 100 மடங்கு விளைச்சலை கொடுப்பீர்களாக. நீங்க சொன்ன உடனே 100 மடங்கு விளைச்சலை கொடுக்க அது காத்து கொண்டிருக்கிறது. இந்த கேஜிஎஃப் பூமியை பார்த்து நின்று சொல்லுங்க, உயரமான இடங்கள்ல நின்று இந்த பூமியை பார்த்து சொல்லுங்க, நான் தேவனுடைய மகன் வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மகள் வந்திருக்கிறேன். கேஜிஎஃப் நிலைமை, நீ மீண்டும் தங்கத்தை பிறப்பிப்பாயாக. நீங்க சொன்ன மாத்திரத்துல மீண்டும் அதை தங்கத்தை பிறப்பிப்பதற்கு சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ புத்திரர்கள் எழும்பணும்னு சொல்லி சர்வ சிருஷ்டியும் காத்திருக்கிறதா? உங்க தொழிலுக்கு போய் நின்று சொல்லுங்க,
உங்க தொழில் நிறுவனத்தில் நின்று சொல்லுங்க, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், நீ 100 மடங்கு லாபத்தை கொடுப்பாயாக. நீங்க சொன்ன மாத்திரத்துல அது 100 மடங்கு லாபத்தை கொடுப்பதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நம்ம எபேசியர்ல தான் ஆரம்பிச்சோம், அங்கேயே முடிச்சிடலாம். வாசிங்க பாருங்க, எபேசியர் 1, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1ஆவது அதிகாரம் 4ல இருந்து 6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 1 4ல இருந்து 6 வரைக்கும் தமக்கு முன்பாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். பிதாவுக்கு ஒரு பிளான் என்ன? நம்ம எல்லாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் நிறுத்த வேண்டும் என்பது திட்டம். இந்த திட்டத்தை எப்ப போட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. யாரை வச்சு? இயேசுவை வச்சு. எதற்காக? தம்முடைய மகிமையான அந்த பேரன்புக்கு, கிருபைக்கு புகழ்ச்சி சேரத்தக்கதா இதை செய்தார். சரி, இதன் அடிப்படையில் என்ன செய்தார்? நம்ம எல்லாம் அவருடைய சுவிகார புத்திரராக்கினார். இதை கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்றேன். 4வது வசனத்துடைய முதல் வாக்கியத்தையும் 6வது வசனத்துடைய கடைசி வாக்கியத்தையும் இணைக்கலாம். நம்ம எல்லாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்துவதற்காக நம்மை சுவிகார புத்திரராக்கினார். முதல் லைனோ கடைசி லைன். நம்ம எல்லாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்துவதற்காக நம்மளை அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டார். இந்த பிளானை எப்போ போட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடி. யாரை வச்சு? இயேசுவை வச்சு. எதற்காக? அவருடைய அன்புக்கு புகழ்ச்சி சேரத்தக்கதாக. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைனை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்துவதற்காக நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக்கினார். இல்லையா? இப்ப சொல்லுங்க, எதுக்காக பிள்ளைகளாக்கினாரா? எப்படி நிறுத்துறதுக்காக? அவருக்கு முன்னாடி அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் நிறுத்துறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளைங்கிற அறிவு வந்தாதான் பிதா உங்களை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் நிறுத்தவே முடியும். நான் தேவனுடைய மகன் மகள்ங்கிற அறிவு வந்தாதான் பிதா உங்களை கழுவி சுத்திகரிக்கவே முடியும். இல்ல? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மைதானா? நான் கேட்கிறேன், உங்க பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கு, கக்கா போயிடுச்சு, டாய்லெட் போயிடுச்சு, என்ன செய்வீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன செய்வீங்க? கழுவுவீங்களா? ஏன் கழுவுறீங்க? காலையில தானே டாய்லெட் போன, அதுக்குள்ள என்ன உனக்கு திருப்பி ஓடு பக்கத்து வீட்டுக்கு, இனிமே வந்த பிச்சு போடுவேன், இப்படியே சொல்றீங்க. சரி, இப்படி கேட்குறேன், உங்க பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை, 2 விளையாடுது, 2 ஒரே நேரம் டாய்லெட் போயிடுச்சு, எதை கழுவுங்க? எந்த பிள்ளையை கழுவுவீங்க? உங்க பிள்ளை. ஏன்? அது நீங்க பெற்றெடுத்த உங்களுடைய சொந்த பிள்ளை. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பான்னு அவரை கூப்பிட ஆரம்பிங்க. நீங்க என்ன பலவீனத்தில் இருந்தாலும் உங்களை கழுவி தூக்கி எடுத்து சுத்திகரித்து நிறுத்த ஆரம்பிப்பா. உங்களை பரிசுத்தமாக்குகிற வசனம் சொல்லுது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? அப்பா பிதாவே, அன்பான தேவாஸ்ரீ, அருமை ரட்சகரே, சாரி புரியல, கேட்கல, மேக்ல சொல். உங்களை கழுவி நிறுத்துவதற்காகவே இந்த பிளான். பிதா இவ்வளவு எதுக்கு சொன்னார்னா, இந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு வந்தாதான் உங்களை கழுவவே முடியும். உண்மைதானா? பக்கத்து வீட்டு பிள்ளைய போய் கழுவ போறதில்லை. இந்த உறவு எதுக்கு தெரியுமா? நீங்க அப்பான்னு கூப்பிடும் போதுதான் அவர் உங்களை கழுவவே முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், ஒன்னும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து அப்பா தேவனா மட்டுமே பார்த்துறாதீங்க, கடவுளா மட்டுமே பார்க்காது. இயேசு சொன்னார், உயிர் தெழுந்து வந்து சொன்னார், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். தேவன்கிறத 2வது வச்சுட்டார் பாருங்க, பிதாங்கிறத முதல்ல வைக்கிறார் பாருங்க. சிலுவையில தேவன் முதல்ல சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கடைசியா பிதாவே உம்முடைய ஆவியில உம்முடைய கரத்துல என் ஆவியை ஒப்படைக்கிறேன். முதல்ல சிலுவைக்கு முன்னாடி
தேவன் ஃபர்ஸ்ட், பிதா செகண்ட். ஆனா சிலுவைக்கு பின்னாடி பிதாங்கிறதா முதல்ல, தேவன்கிறத ரெண்டாவது வைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? அப்போ உங்களுடைய அப்பா, அவர் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருங்க, தகப்பனேன்னு சொல்லிட்டே இருங்க, அவருடைய தயவு உங்களை மூட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாட போறீங்க. அப்பா பிதாவே அன்பான தேவா, ஒரு கரத்தை உங்க மார்பில் வச்சுக்கிறீங்க, ஒரு கரத்தை அவரை நோக்கி உயர்த்துங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, ஆரம்பிங்க பார்க்கலாம். எஸ் ஃபாதர். அப்பா பிதாவே அன்பான தேவா, உணர்ந்து சொல்ல முடியுமா? அருமை இரட்சகரே, ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை நேசத்தால மூடிடுங்க. உங்க பிள்ளைங்களுக்குள்ள அந்த உணர்வு, நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், என்னை பறித்துக் கொள்ள முடியாது.